ஒரு அடர்ந்த காடுல பலமா மழை பெஞ்சிட்டு இருந்ததாம். இந்த மழையில முழுசா நனைஞ்ச ஒரு குரங்கு ஒரு மரத்துக்கு கீழ் தஞ்சம் புகுந்ததாம். குரங்குக்கு ஏகப்பட்ட கடுப்பு. ஃபுல்லா நனைஞ்சிட்டோம், உடம்பெல்லாம் குளிருது, இந்த குளிருக்கு இதமா எங்கேயாவது தஞ்சம் அடைய முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்ததாம். இதை பார்த்த மரத்தின் மேல் இருந்த குருவிக்கு குரங்க பார்த்தோன்னா பரிதாபமா இருந்ததாம். சரி, குரங்குக்கு போய் அட்வைஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த குருவி குரங்கு கிட்ட வந்து என்ன சொல்லிச்சான், நீ கொஞ்சம் முன் யோசனையோட நடந்திருக்கணும். நான் பார்த்தியா, இந்த மாதிரி மழையெல்லாம் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் முன்னாலேயே மரத்து மேலே கூடு கட்டி குஞ்சு பொறிச்சு இப்போ இந்த மழை காலத்தில் நானும் என் குஞ்சுகளும் மழையிலேருந்து தப்பிச்சு நல்ல குளிருக்கு இதமாக எங்கள் கூட்டுக்குள்ளே நல்ல சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கும். அதை மாதிரி நீயும் கொஞ்சம் முன்கூட்டியே யோசிச்சு சிந்திச்சு செயல்பட்டிருந்தேன்னா இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைல்ல அப்படின்னு அட்வைஸ் பண்ணிச்சான். குரங்குக்கு தலைக்கு மேலே கோபம் ஏறிடுச்சான். எனக்கு நீ வந்து அட்வைஸ் பண்ணுறியா? உனக்கு இடம் பொருள் ஏவல்லாம் தெரியாதா? நான் எந்த கஷ்டத்தில் இருக்கேன், நீ என்ன வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற கோபத்தில் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு கிடுகிடுன்னு மரத்து மேலே ஏறி அந்த குருவியோடைய கூட்டை மொத்தமாக கலைச்சி போட்டுருச்சான். கூடு இல்லாமல் குருவியும் அதோட குஞ்சுகளும் தவிச்சு போயிடுச்சான். வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி தாங்க, சில நேரங்களில் யோசிக்காமல் கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் இடம் பொருள் ஏவல் தெரியாமல் ஏகப்பட்ட அட்வைஸை ஃப்ரீயாக அள்ளி விடுவோம். இது சில நேரங்களில் நமக்கே ஆபத்தாக வந்து முடியும். அட்வைஸ் கொடுக்கலாம், தப்பில்லை. ஆனால் அதுக்கான இடம் பொருள் ஏவல் இருக்குது. நாம் அட்வைஸ் பண்ணுறவங்க எப்படிப்பட்டவங்க, அதை ஏற்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கா, இதெல்லாம் யோசித்து அட்வைஸ் பண்ணணும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.